ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமித்ரா கிச்சன் ஃபேமிலி. நம்ம இன்றைக்கி இட்லி தோசை மாவு அரைக்கிறோம். அதுக்கு தான் நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட ரெசிபி. இதே போல் ஏன்னா தோசை சுடும்போது நல்லா வாசமாக இருக்கும், எப்படி செய்றீங்க கேட்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் டிப்ஸு. ஸோ வந்து வீடியோவில் போஸ்ட் பண்ணலாம் சொல்லிவிட்டு இன்றைக்கி பண்ணுறேன். நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக யூஸ்வலாக நம்ம செய்கிற போல் இருக்காது. இதில் வந்து நிறைய ரைஸ், அந்த கருப்பு அரிசி, ப்ரோட்டீன்ஸ் அந்த போல் ஐட்டம்ஸ்லாம் போட்டிருக்கேன். நான் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இருங்க. தோசை இந்த போல் தான் வரும் பாருங்கள். கிறிஸ்பி அந்த கலரில் தான் இருக்கும். செஞ்சு உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் யூஸ்வலாக தோசை சுடும்போது நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன். இந்த கலரில் தான் இருக்கும், பார்த்தீங்கன்னாவே தெரியும். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள், பசங்களுக்கே தெரியும்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மல் தோசை விட இது நல்லாவே இருக்கும். இது இட்லியுமே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது சூப்பராக இருக்கும் கிறிஸ்பியாக தோசை. இது வந்து நான் ஒரு கிளாஸ் கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கேன். இட்லிக்கானது இது ஊற வச்சுக்கிறேன். 10 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லா வரும், நல்லா ஊறும். இது வந்து இந்த ரைஸு கருப்பு உளுந்து இது போலலாம் வந்து ஒரு 10 மணி நேரம் ஊறும். நான் கண்டிப்பாக இது கவுனி அரிசின்னு சொல்லி இருந்துச்சு, காட்டு யானை அரிசின்னு சொல்லிட்டு. கருப்பு கவுனி அரிசி வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ இது ஆட் பண்ணி ஊற வச்சுருக்கேன். அன்றைக்கி கடையிலுமே இல்லை, ஸோ அதனால் இதை வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் கருப்பு உளுந்து ஒரு டம்ளர் போட்டிருக்கேன், இட்லிக்கானது இது. அப்புறம் ஒயிட் உளுந்து போடலாம். எப்படின்னா கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வைப்போம்ல அரிசி, அப்படி சொல்கிறேன் நான் இது வெளியில் சொல்கிறேன். இப்போ 3 கிளாஸ் வந்து 3 ஸ்பூன் வந்து இது வெந்தி ஊற வச்சுருக்கேன். இட்லிக்கானது இது வந்து தோசைக்கானது. இது வந்து பிளாக் சன்னா சொல்லுவோம்ல, கருப்பு முக்கடலை, இது வந்து 1/2 டம்ளர் போட்டிருக்கேன். தோசைக்கானது இது தனியாக போட்டிருக்கேன். இது ராஜ்மா. இது பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு 1/4 டம்ளர் எடுத்துருக்கேன். நீங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கீங்கன்னா, 2 பேர் தான் இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற போல் நீங்கள் போட்டுக்கோங்க, கம்மி பண்ணிக்கோங்க எல்லாமே. நான் வந்து எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கோம். ஸோ அதுக்கானது நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக போட்டிருக்கோம். இந்த பவுல் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த பவுல் வந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோவுக்கு மேலேயே பிடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் மீறும், அது எனக்கு இந்த அளவுக்கு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பரிசி, புட்டரிசி சொல்லுவோம்ல, அது இதுவுமே ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது இதில். நீங்கள் வேணால் இந்த வீடியோலாம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. நான் வீடியோவை வந்து பிடிச்சிட்ருக்கனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டுட்ருக்கேன் கையில். ஒரு ஃபோனை கையில் வச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருக்கனால. இது ஒரு டம்ளர் போட்டுக்கலாம். நீங்கள் கம்மியாக இருக்கீங்கன்னா அதை நீங்கள் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ நான் எனக்கு வீட்டில் அதிகமாக இருக்கனால இந்த அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். தோசைக்கானது மட்டும்தான் நான் சொல்கிறது. இந்த இது பார்த்திங்கன்னா இது பிளாக் ரைஸாக தான், கருப்பு கவுனி அரிசி. இதுவுமே ஒரு டம்ளர் போட்டுக்கலாம். வீடியோ பிடிச்சிட்ருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக